1970ஆம் ஆண்டில் சுந்தரலிங்கம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் யாத்து தமிழீழ தேசிய பாடலுக்கான முன்மொழிவாக அவற்றை வெளியிட்டிருந்ததை நினைவு கூர்ந்து இன்றைய பிரான்ஸ் எழுச்சி ஒன்று கூடல் அதை ஒரு வரலாற்று ரீதியான விடுதலை அரசியல் மரபுடைமையாக போற்றி பேணப்பட வேண்டிய தேவை கருதி தமிழில் இசையமைத்து வழங்குகிறது என்பதையும் பதிவு செய்து, இந்த பாடல் எவ்வகையிலும் தமிழீழத்தின் முடிவான தேசிய கீதம் அல்ல என்பதையும் வரலாற்று முன்மாதிரியாக முன்வைக்கப்பட்ட ஒன்றை நினைவூட்டுவதே என்பதையும் தெளிவுபடுத்தி, இதைப்போல ஏற்கனவே வாழ்க ஈழத் தமிழகம் என்ற பரமஹம்சதாசர் யாத்த ஒரு பாடலும் 1980களில் இசையமைக்கப்பட்டுள்ளது என்பதையும் குறிப்பெடுத்து, இவற்றுக்கும் அப்பால் 27 அக்டோபர் 2005ஆம் ஆண்டன்று கிளிநொச்சியை தளமாக கொண்ட தமிழீழ விடுதலை புலிகளின் ஊடகப் பிரிவு தமிழீழ தாயகத்திலும் புலம்பெயர் உலகிலும் உள்ள தமிழ் கவிஞர்களை தமிழீழ தேசிய கீதத்தை இயற்றுமாறு அதிகாரபூர்வமாக அழைத்திருந்ததையும் நினைவு கூர்ந்து, அவ்வாறான தேசிய கீதம் மிகச்சிறப்பாக தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தம் இன்னுயிர்களை ஆகுதியாக்கியோரின் விழுமியங்களையும் தற்கொடைகளையும் போற்றி நிற்க வேண்டும் என்றும், தமிழர் தாயகத்தின் தனித்துவத்தையும் வனப்பையும் அதன் வளத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்றும், சுதந்திரத்தையும் மகிமையையும் நோக்கிய தமிழ் மக்களின் வேணவாவையும் குறிக்கோளையும் அது வெளிப்படுத்த வேண்டும் என்றும், எதிர்கால தலைமுறைகளுக்காக தனது கடந்த கால போராட்ட வரலாற்றையும் வெற்றிகளையும் பிரதிபலிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தமையையும் பதிவு செய்து, அவ்வாறான தேசிய கீதத்துக்கான படைப்புகளை 27 நவம்பர் தமிழீழ மாவீரர் நாள் அதே ஆண்டிற்குள் சமர்ப்பிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதையும், தமிழீழ தேசிய கொடி தேசிய பூ போன்றவை ஏற்கனவே பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் தேசிய கீதத்தை தீர்மானிக்கும் அந்த செயற்பாடு பின்னர் நடந்தேறிய இன அழிப்பு போரின் சூழலால் நிறைவேறாமல் போயிருந்ததை பதிவு செய்து,